Green friends. Ninth standard friendsல இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிற லெசன்ல எலக்ட்ரிக் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். Last class we studied the three important concepts. One is electric force and then electric field and then electric potential. Is there any doubt in that topics? Is there any clarification? Shall we move to the next topic? அந்த 3 டாபிக் நம்ம நடத்தினதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? போன கிளாஸ் நம்ம பார்த்தது மின் விசை, மின் அழுத்தம், மின் புலம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு கான்செப்ட் as well as the related simulation part also. I think definitely you can we could understand the topic with the help of the simulation. அந்த simulation பார்க்கும்போது எது மின் புலம், மின் விசைங்கிறது புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு டைரக்ட் எலக்ட்ரிக் கரண்ட்ல டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரான்ஸ் மூவிங் பிளேஸ், எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகக்கூடிய ஒரு பாதை தான் நம்ம என்ன சொல்றோம்? எலக்ட்ரான்ஸ் மூவ் தான் நம்ம கரண்ட் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ கரண்ட்டுக்கு உண்டான சரியான ஒரு டெஃபினேஷன் நமக்கு அர்த்தம் அப்படின்னு சொன்னா, மின்னூட்டம் பெற்ற பொருள் நமக்கு அந்த பாதை வழியா என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவ்டு. என்ன மாதிரியான ஒரு மூவிங் பிளேஸ் அப்படின்னு சொன்னா, ஹையர் பொட்டன்ஷியல் வந்து லோவர் பொட்டன்ஷியல். சோ இதுதான் யூஸ்வலா நமக்கு எலக்ட்ரான்ஸ் மூவிங் கான்செப்ட். அது செல்லக்கூடிய ஒரு பாதை எவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொன்னா, அதிக மின் அழுத்தத்திலிருந்து குறைவான மின் அழுத்தத்திற்கு செல்லக்கூடிய ஒரு தன்மை தான் எலக்ட்ரான்ஸினுடைய மூவிங் கான்செப்ட். இதுதான் அப்படி யூஸ்வலா மூவ் ஆகும். அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது எதனால நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும்னு சொன்னா, நம்ம வந்து பேட்டரி அல்லது நம்ம என்ன சொல்லுவோம், மின்கலம் அல்லது மின்கல அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு இதான் பேட்டரியா இருந்தா நம்ம அந்த மாதிரி சொல்லலாம், அல்லது நமக்கு மின்கல அடுக்கு அப்படிங்கிற மாதிரி டேர்ம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டிஃபரன்ஸ் நமக்கு செல் அல்லது பேட்டரி அப்படிங்கிற ஒரு இது வழியாக தான் என்ன ஆகும், நமக்கு இத நம்ம டிஃபரன்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ எலக்ட்ரான்ஸ் மூவிங் அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கு என்ன ஆகும்? எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். சோ எலக்ட்ரான் நகர்வது மூலமாக நமக்கு மின்னோட்டம் என்பது நமக்கு உருவாகும் சொல்லலாம். சரிங்களா? சோ மின்னூட்டம் உருவாகிறது. அந்த மின்னூட்டம் நகரும் எதனால? நமக்கு இந்த இடத்துல கரண்ட் எலக்ட்ரானுடைய நகர்வு காரணமாக. அது எதனால உருவாகும்? மின்கலம் அல்லது மின்கல அடுக்கு நிறைய நம்ம சேர்ந்து உருவாக்கினோம் அப்படின்னு சொன்னா அந்த மின்கல அடுக்கு செல் அல்லது பேட்டரி. முன்னே ஒண்ணு இருந்ததுன்னா அந்த செல் அப்படின்னு சொல்லலாம், நிறைய இருந்தது அப்படின்னு சொன்னா அதை நம்ம பேட்டரி மின்கல அடுக்குன்னு சொல்லலாம். ஸோ மின்னழுத்த வேறுபாடு எப்படி இருக்கும் நமக்கு? அந்த குறைவான அதிகமான மின்னழுத்தத்திலிருந்து குறைவான மின்னழுத்தத்திற்கு என்ன ஆகும்? எலக்ட்ரான்கள் நகரக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எலக்ட்ரான் நகர்வதை நம்ம என்ன சொல்றோம்? மின்னூட்டம் உருவாதல். இது மின்னூட்டம் உருவாதல் அப்படிங்கிறது நமக்கு இந்த மாதிரியான ஒரு நகர்வுனாலதான் நமக்கு அதுல நடக்குது. சோ இந்த மின்னூட்டத்தினுடைய திசை அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வாறு, அதுதான் நம்ம சொல்றது இந்த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட். சோ இப்போ நமக்கு எலக்ட்ரான்ஸ் டிஸ்கவரிக்கு முன்னாடி என்ன ஆகும்னு சொன்னா, நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொன்னா நமக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படிங்கிறது தான். மின்னோட்டங்கள் இயக்கத்துல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி நேர் மின்னோட்டம் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்றது. அதுதான் நம்ம சொல்லக்கூடியது பாசிட்டிவ் சார்ஜ். அதுதான் எல்லா விஷயங்களுமே ஒன்னொன்னா நமக்கு என்ன பண்றோம், கண்டுபிடிப்பதன் மூலமாக தான் அடுத்தடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? சோ இனிஷியல் ஸ்டேஜ், ஆரம்ப காலத்துல எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நேர் மின்னோட்டத்தின் இயக்கத்துலதான் மின்னோட்டம் இருக்குங்கிற கான்செப்ட எல்லாருமே அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எலக்ட்ரான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்னாச்சு? மின்னோட்டத்தை பத்தின சரியான ஒரு கான்செப்ட் எல்லாருக்குமே அதனுடைய ரைட் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுது. அப்ப நேர் மின்னோட்டங்களின் இயக்கம் என்ன சொல்லலாம், நமக்கு பழசு அப்படின்னு சொல்றதுனால நம்ம என்ன சொல்லுவோம்? கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், மரபு மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எலக்ட்ரான் மூவிங்ஸ நம்ம என்ன அப்படின்னு சொன்னா எலக்ட்ரான் கரண்ட் அப்படின்னு நம்ம எதை எலக்ட்ரானினால் நகர்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பயன்படுத்தக்கூடியது. அதுக்கு முன்னாடி நேர் மின்னோட்டம் அப்படின்னு சொல்றதுதான் அந்த கன்வென்ஷனல் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. சோ எலக்ட்ரான் மூவிங்னால இந்த எலக்ட்ரான் கரண்ட் அப்படிங்கிற மாதிரி எலக்ட்ரான் மின்னோட்டம் அப்படின்னு நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். சோ ஜென்ரலா ஒரு செல், ஒரு பேட்டரி அப்படின்னு இருந்தா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலையா,
பாசிட்டிவ் டெர்மினல் அப்படின்னு சொன்னா லாங் லைன் அப்படின்னு நம்ம அத கரெக்டா நம்ம அதுல குறிப்பிடலாம். ஏன்னா நமக்கு அதனுடைய நம்ம எந்த வழியில நமக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து அது அதனுடைய லைனை வச்சுதான் அதை நம்ம என்ன பண்ணுவோம், பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாசிட்டிவ் சொன்னா லென்த்தியா இருக்கும், நெகட்டிவ் அப்படின்னு சொன்னா ஷார்ட்டா இருக்கும். இதுதான் பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் தென் நெகட்டிவ் டெர்மினல் அப்படின்னு எடுத்துக்கலாம். நேர்மின்வாய் எதிர்மின்வாய், இந்த நீளமான கோடு அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது நேர்மின்வாய், எதிர்மின்வாய் அப்படிங்கிறது இந்த குறைவானது. ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ், திஸ் இஸ் நெகட்டிவ் டெர்மினல். ஓகேங்களா? இதுதான் நேர்மின்வாய் எதிர்மின்வாய். இது ஜெனரலா ஒரே ஒரு சின்னதா இது மட்டும் இருந்தா நம்ம என்ன சொல்றோம், இதுதான் செல் அப்படின்னு சொல்லிக்கலாம். கண்டினியூஸா இதே மாதிரியான லைன் நமக்கு சின்னதோ பெருசுமா அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொன்னா அததான் நம்ம என்ன சொல்றோம், பேட்டரி அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்த மாதிரியான ஒரு அடுக்கு உருவாகிறதா நம்ம இருக்கலாம் மின்கல அடுக்கு அல்லது பேட்டரி. கண்டினியூஸா இருந்தா அத பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரே ஒண்ணு இருந்தது அப்படின்னு சொன்னா இத செல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மின்கலம் மின்கல அடுக்கு இதுதான். இதுல இந்த கொஸ்டின் மின்கலம் எவ்வாறு நம்ம வரைபடத்தின் மூலமாக அல்லது நமக்கு என்னது போட்டியின் மூலமாக அதை கூறலாம் அப்படின்னு சொல்லலாம். சோ மின்கலம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், மின்கல அடுக்கு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு கண்டினியூஸா இந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். மின்னோட்டத்தை எவ்வாறுனா அளவிடுதல். அளவிடுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரே ஒரு ஸ்டேஜ்ல ஒரு மின் சுற்றுல ஒரு புள்ளிய ஒரு வினாடிக்கு கடந்து செல்லக்கூடிய மின்னூட்டம், இதுதான் அதற்கு உண்டான ஒரு ரைட் டெஃபினேஷன். கரண்ட் இஸ் த ரேட் at which charges flow past a point on a circuit. அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஜெனரலா ஒரு கரண்ட் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு என்ன சொல்லலாம் டெஃபினிஷன் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். சோ இதற்கு உண்டான ஒரு வரையறை அப்படின்னு சொன்னா நம்ம மின்னோட்டம் அப்படின்னு சொல்றது கரண்ட் இஸ் த ரேட் அட் சோ இது என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படிங்கறதுனாலதான் நான் என்ன சொல்றேன், கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். சோ கரண்ட் இஸ் த ரேட் அட் விச் சார்ஜஸ் ஃப்ளோ. சோ சார்ஜஸ் எந்த மாதிரி நகர்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு விச் சார்ஜஸ் ஃப்ளோ. நகர்வது அப்படிங்கிறது தான் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, ஃப்ளோ பாஸ்ட் த பாயிண்ட் ஆன் நமக்கு வந்து சர்க்கியூட். ஒரு சர்க்கியூட்ல நமக்கு எவ்வாறு அந்த மின்னூட்டம் என்பது நகர்கிறதோ அததான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மின் ஓட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேயா? சோ point on a current. So current is the rate at which charges flow past a point on a current அப்படிங்கிறது தான் on a circuit அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், கரண்ட் அப்படிங்கிறதுக்கு உண்டானது. ஓகே, ஒரு சர்க்கியூட்ல மின்னூட்டமாகப்பட்டது பாயக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம கரண்ட் அப்படின்னு சொல்றோம். சோ கரண்ட் அப்படிங்கிறதுக்கு உண்டானது கரண்ட் இஸ் த ரேட் அட் விச் சார்ஜஸ் ஃப்ளோ பாஸ்ட் எ பாயிண்ட் ஆன் எ சர்க்கியூட் அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு புள்ளியில ஒரு வினாடியில கடந்து செல்லக்கூடிய மின்னூட்டங்களின் அளவு. மின்னூட்டங்களின் அளவுன்னா என்னது, எலக்ட்ரான் நகர்வை தான் மின்னூட்டம்னு சொல்றோம். சோ அததான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கரண்ட் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு டெஃபினிஷன். சோ இதை நம்ம எப்படி சிம்பிளால சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் போது, டைம் அப்படின்னு சொன்னா டைமுக்கு உண்டான ஒரு லெட்டர் அப்படின்னா என்ன செய்வோம், டி அப்படிங்கிறது தான். டீங்கிறத டைம்னு சொல்லலாம். குவான்டிட்டி ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஐ அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ குவான்டிட்டி ஆஃப் கரண்ட் ஐ. சோ இதை எப்படி சொல்றோம், ஐ அப்படின்னு எழுதிக்கிறோம். அப்ப இதுக்கு உண்டான ஃபார்முலா ஐ ஈக்குவல் டு கியூ பை டி அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? I is equal to Q by T அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா தான் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், Q அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய நமக்கு குறுக்கு வெட்ட பரப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். பாசிங் த்ரூ த செக்ஷன் ஆஃப் ஒயர் அப்படிங்கிறத Qங்கிறது குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ். இப்ப குவான்டிட்டி ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதே போல குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிருக்கோம், Q. அப்ப இதுதான் நமக்கு வந்து இதுக்கு உண்டான ஃபார்முலா. சோ I அப்படின்னா கரண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா Q by T அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். Q அப்படிங்கிறது குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் அண்ட் தென் பை T அப்படின்னு சொன்னா காலம். சோ இதனால நம்ம என்ன பண்றோம், சரியா நம்ம அதை வகுக்கும் பொழுது நமக்கு கரண்ட் மின்னோட்டத்தினுடைய அளவை கண்டுபிடிப்பதற்கான சமன்பாடு அப்படின்னா I ஈக்குவல் டு Q by T
அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். T அப்படின்னு சொல்லக்கூடியது காலத்தையும் குறுக்கு விட்டு பரப்ப நம்ம சொல்றோம் Q அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? சோ இந்த கான்செப்ட்ல தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எந்த ஒரு சம் எல்லாம் கேட்டா கூட இந்த ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம அதை சால்வ் பண்ணலாம். இது SI யூனிட் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆம்பியர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? இதற்குண்டான சரியான SI யூனிட் நமக்கு வந்து ஆம்பியர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த லெட்டர் ஏன்னு சொன்னா லெட்டரை நம்ம எந்த எழுத்தால சொல்லலாம்னா A அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கலாம். 1 ஆம்பியர் ஈக்குவல் டு 1 கூலும் பை 1 செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 1 ஆம்பியர் அப்படிங்கிறதும் நமக்கு எவ்வாறு நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதும் தெரியும் இல்லையா? அப்ப 1 ஆம்பியர் அப்படின்னு சொன்னா 1 கூலும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சோ 1 கூலும் டிவைடட் 1 செகண்ட் அப்படிங்கிறது தான். சரிங்களா? சோ 1 கூலும் பை 1 செகண்ட் அல்லது 1A equal to 1C by 1S அப்படின்னு எழுதிக்கலாம். 1C by 1S அப்படின்னு எடுத்துக்கலாம். எதுக்கு? 1 ஆம்பியர். ஆம்பியர்ங்கிறது எப்படி சொல்லலாம்? A அப்படிங்கிற எழுத்து. ஆம்பியர் என்பதற்குண்டானது இதுதான். 1 coulomb by 1s, 1 coulomb by 1 second, 1 CS power -1 அப்படின்னு சொல்லலாம். சோ அம்மீட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நீங்க லேபரட்டரியில பார்த்திருப்பீங்க. அம்மீட்டர், வோல்ட் மீட்டர் அப்படின்னு சொல்லிப்போம். ஒரு மின் சுற்றுல மின்னோட்டத்தின் மதிப்பை நாம் அளவிடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி அப்படிங்கிறது தான் என்ன சொல்றோம், நம்ம அம்மீட்டர் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஒவ்வொரு மிஷினுக்குமே எதுவுமே நம்ம என்ன பண்றோம், எந்த ஒரு கால்குலேஷன் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு மிஷின் இருக்கும். நமக்கு எவ்வளவு யூனிட் ரன் ஆயிருக்கு, யூனிட் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுல எல்லாம் பாக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? எல்லாவற்றிற்குமே அளவிடுவதற்கு ஒரு கருவி அப்படின்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். அது போலதான் இப்போ இந்த இடத்துலயும் நமக்கு அளவிடுவதற்காக பயன்படக்கூடிய ஒரு கருவி. is an instrument used to measure the strength of the electric current in an electric circuit. சர்க்யூட்ல நமக்கு எலக்ட்ரிக் கரண்ட் எவ்வளவு பாஸ் ஆயிருக்கு அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதுக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது. எலக்ட்ரிக் கரண்ட் எந்த அளவுக்கு நமக்கு அந்த ஒரு சர்க்யூட்ல எலக்ட்ரிக் சர்க்யூட்ல பாஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு நாம் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சின்ன ஒரு கருவிதான் அம்மீட்டர். சரிங்களா? அம்மீட்டர் என்பது ஒரு மின்சுற்றில் மின்னோட்டத்தின் மதிப்பை அளவிடுவதற்கு பயன்படுவது. மின்சுற்றுல மின்னோட்டத்தை அளவிடணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், அதுல வந்து தொடர் இணைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நமக்கு சீரியஸ் சர்க்யூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சீரியஸ் சர்க்யூட் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும், கண்டினியூஸா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த கண்டினியூஸா அந்த இடத்துல என்ன ஆகும், கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும் இல்லையா? அதுல நமக்கு வந்து ரெட் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும், பிளாக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான பாயிண்ட் இருக்கும். சோ இந்த 2 பாயிண்ட தான் நம்ம என்ன பண்றோம், கரெக்டா அதை வச்சு நமக்கு எந்த அளவுக்கு அதுல கனெக்ஷன் கரெக்டா கொடுக்கும் பொழுது என்ன ஆகும், நம்ம அந்த இடத்துல எலக்ட்ரிக் அந்த கரண்ட் அப்படிங்கிறது நமக்கு பாஸ் ஆகும். சோ அம்மீட்டருடைய சிவப்பு முனை வழியாக என்ன ஆகும், மின்னோட்டம் போய் அடுத்தது பிளாக்குக்கு வரும். சோ அம்மீட்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரெட் பாயிண்ட் அண்ட் தென் பிளாக் பாயிண்ட். சோ இந்த வே ஆஃப் த மெத்தட்ல நமக்கு என்ன ஆகும், எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது நமக்கு கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த பாசிட்டிவ் red terminal of ammeter and leaves from the negative terminal. அம்மீட்டர்ல நமக்கு என்ன ஆகும், ரெட்ல இருந்து உள்ள வந்து பிளாக்ல வெளியில போகக்கூடியது அப்படிங்கிறதுதான் இதனுடைய கான்செப்ட். அம்மீட்டர் ஃபங்க்ஷன் ஆஃப் அம்மீட்டர் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அம்மீட்டர் எவ்வாறு நாம் வந்து அதுல அம்மீட்டரில் நமக்கு கரண்ட் என்பது அந்த இடத்துல நகர்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய பயன்பாடு எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தென் அம்மீட்டர்னா என்ன, அம்மீட்டர் அப்படின்னு என்பதை வரையறை சொன்னா, அம்மீட்டர் இஸ் an instrument used to measure the strength of the electric current in an electric circuit அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். சோ இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது எல்லாமே நமக்கு ஜெனரல் நாலேஜுக்காக ஒரு பொது அறிவு. அம்மீட்டர் என்பது எதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுல எல்லாம் எல்லா விஷயங்களுமே எலக்ட்ரிக்ல தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போ லெபரட்டரிக்கு போகும்போதும் ஈஸியா அதுல நம்மளால என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொன்றையும் எப்படி கரண்ட் வந்து உருவாக்குறது, கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுறது, அதை எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படிங்கிறது. சோ ஸ்டேஜ்ல பாய் ஆர் கேர்ள் அப்படிங்கிறதுல எல்லாரும் எல்லா ஃபீல்ட்லயுமே ஷைன் ஆயிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் அதை பத்தின நாலேஜ் அப்படிங்கிறதும் நமக்கு கெயின் ஆயிருக்கு இல்லையா? சோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடாது எப்பயுமே. நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், EMF அப்படிங்கிறது அடுத்த கான்செப்ட். இந்த
இஎம்எஃப் அப்படிங்கிறதும் நமக்கு யூஸ்வலா எப்படி வந்துட்டு நமக்கு கரண்ட் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல மூவ் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் சொல்லலாம். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத இஎம்எஃப் அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம். இதுதான் நம்ம மின்னோட்டத்தை அளவிடுதல் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம், அம்மீட்டர்ங்கிற கான்செப்ட் பார்த்தோம், மின்னோட்டத்தினுடைய விசை என்ன அப்படிங்கறத பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த இதுதான் மின் இயக்கு விசை, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம்னா மின் இயக்கு விசை. இந்த மின் இயக்கு விசைக்கும் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பார்ப்போம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக என்ன பண்ண முடியும், நம்மளால அந்த கான்செப்டை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ப்ராக்டிக்கலா நமக்கு ஒரு பரிசோதனை அப்படின்னு சிம்பிளா செஞ்சாலுமே அதுல இருந்து அந்த ஒரு விளக்கம் என்பதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இப்ப என்ன எடுத்துக்கணும் சொன்னா, தனியால ஃபில் பண்ணக்கூடிய ஒரு சின்ன என்ன பண்றோம், ஒரு குழாய். அது என்ன பண்றோம், 2 பார்ட்லயும் ஜாயிண்டா இருக்க மாதிரி இருக்கணும். சோ தண்ணியில என்ன ஆகும், நமக்கு ஜாயிண்டா இருக்கிற மாதிரி ஒரு பார்ட். அப்ப நீரால் நிரப்பப்பட்ட ஒரு குழாயில 2 முனையும் 2 பக்கமா ஜாயிண்ட் ஆயிருக்கும். ஃபுல்லுமே என்ன ஆகுது, நமக்கு வாட்டரால ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இமேஜினேஷன்ல என்ன பண்றோம், கிரியேட் பண்ணிக்கிறோம். அப்ப தண்ணியால ஃபுல்லா இருந்தாலும் அந்த குழாய்க்குள்ளார என்ன ஆகாது, எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாம இதில் நீராகப்பட்டது சுற்றி வராது. நம்மளே எடுத்துக்கிறோம், ஒரு பக்கெட்டோ மக்கோ எடுத்துட்டு அதுல சின்னதா ஒரு ரப்பர் டியூப் எதையாவது நம்ம அதுல வளைச்சு நம்ம இன்சர்ட் பண்ணிடும் அப்படின்னு சொன்னா வாட்டர் ஆட்டோமேட்டிக்கா அதுல ரொட்டேட் ஆகுமா? நோ, வித்வுட் எனி பம்ப் the water is not rotated in this place. நம்மளுடைய எக்ஸ்டர்னலா எந்த ஒரு விஷயத்தையும் இந்த அப்ளை பண்ணாத வரைக்கும் தண்ணிங்கிறது சுத்தி வராது. அப்ப அந்த குழாயெல்லாம் சுத்தி வராது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம ஏதாவது ஒரு பம்ப் அப்படிங்கிறத இதுல என்ன பண்ண போறோம், இணைக்கணும், இன்சர்ட் பண்றோம். அப்ப அதுக்குள்ள இணைக்கும் பொழுது அந்த பம்ப் ஆகப்பட்டது அந்த போர்ஸ கொடுக்கறச்சே என்ன ஆகும், இந்த இடத்துல வாட்டர் அப்படிங்கிறது நிச்சயமாக அங்க என்ன நமக்கு ரொட்டேட் ஆகும், அந்த ஃபங்க்ஷன் வரும். இதுல நம்ம நடுவுல என்ன பண்ணலாம், ஒரு சின்ன வீல் அப்படிங்கிறதும் செட் பண்ணிக்கலாம். ஒரு வீல்ல நம்ம அந்த இடத்துல ரொட்டேட் பண்ண வச்சோம் அப்படின்னு சொன்னா அது மூலமாக நம்மளால என்ன பண்ண முடியும், வேற ஏதாவது ஒரு மிஷின். சோ அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, மின்சாரம் தயாரிக்கலாம். அது போல ஒரு வட்ட வடிவ தாமிர கம்பியினால எலக்ட்ரான் ஃபுல்லும் இருக்கும். அது எந்த ஒரு குறிப்பிட்ட திசையிலுமே என்ன ஆகாது, இயங்காது. அப்ப அதுக்கு இயங்குவதற்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவை. அதுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த இடத்துல பம்ப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அத எலக்ட்ரிசிட்டில நம்ம என்ன சொல்றோம், பேட்டரி, மின்கல அடுக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அந்த பேட்டரியை நம்ம இன்சர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல அது ஈஸியாக மூவ் ஆகும். அப்படிதான் மின்கலங்களுக்கும் நமக்கு மின் மூலங்களுக்கும் என்ன ஆகும், செயல்படுவதற்கு மின்னோட்டத்தை அந்த கம்பி மூலமாக பாஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இதுதான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மின் இயக்கு விசை அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ மின் இயக்கு விசை அப்படின்னு சொன்னா டிவைசஸ் லைக் எலக்ட்ரிக் செல் அண்ட் அதர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சோர்சஸ் அப்படிங்கறதெல்லாம் என்னன்னு கேட்டா பம்பால புஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அல்லது அது ஒரு கண்டக்டர் அப்படி எடுத்துக்கலாம். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், பம்பிங், தள்ளுதல், புஷ் பண்ணி தள்ளக்கூடிய ஒரு விஷயம், பம்பிங் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரிதான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு உருவாகக்கூடியதான் நம்ம எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இந்த இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தான் நம்ம இஎம்எஃப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எலக்ட்ரான்ஸ் வந்து எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் நமக்கு இந்த மாதிரியான சிம்பிள்ல தான் என்ன பண்றோம், இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம டினோட் பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சோர்ஸ் இந்த ஒர்க் டன் பை த சோர்ஸ் ஆஃப் டிரைவிங் யூனிட் சார்ஜ் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். இஎம்எஃப் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விளக்கம்னு சொன்னோம்னா, இஎம்எஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சோர்ஸ் 1 volt ஆஃப் 1 joule நமக்கு வந்து ஒர்க் இஸ் டன் பை த சோர்ஸ் ஆஃப் டிரைவ் 1 கூலும் அப்படிங்கிறதுதான் இதனுடைய நம்ம வந்து இது என்ன சொல்லலாம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரையறை சொல்லுவோம் இல்லையா. அதே போல நமக்கு மின்னியக்கு விசை என்றால் என்னன்னா, மின்னோட்டம் மூலமாக ஒரு கூலும் மின்னோட்டத்தை மின் சுற்றுல அனுப்பதற்கு 1 ஜூல் வேலை. அப்ப மின்னோட்டம்னு சொல்லும் போது ஒரு கூலும்னு சொல்றோம், வேலைன்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 1 ஜூல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சோ இந்த இடத்துல நமக்கு வந்து மின்னோட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அப்ப மின்னோட்டம் பாய்வதை நம்ம ஒரு கூலும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் இல்லைங்களா. அப்ப ஒரு கூலும் மின்னூட்டத்தை நமக்கு வந்து 1 ஜூல் வேலை செய்வது, அது நம்ம வேலை செய்யக்கூடிய அளவை நம்ம வந்து 1 ஜூல் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், கன்சிடர் பண்ணிக்கிறோம். சோ இதற்காக தேவைப்படக்கூடிய அந்த மின் இயக்கு விசையை 1 வோல்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் நம்ம சொல்லக்கூடியது இந்த மின் இயக்கு விசை. அப்படி என்றால் என்னன்னா,
ஒரு மின்னாற்றல் மூலமாக ஒரு போடும் மின்னூட்டத்தை ஒரு சர்க்கியூட்ல நமக்கு என்ன பண்றது, நகர்த்துறதுக்கு அது எந்த அளவு வேலை செய்யுது, ஒரு ஜூல் அளவிற்கு, ஒரு ஜூல் வேலை செய்வதற்கு அதற்கு தேவையான மின் இயக்கு விசையை நம்ம என்ன பண்றோம், ஒரு வோல்ட். வோல்ட் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா இதுதான். ஒரு வோல்ட் அப்படிங்கிறது எதோட ரிலேட் பண்றோம்னா இந்த மின் இயக்கு விசையோட நம்ம ரிலேட் பண்றோம். ஒரு மின்னூட்டத்தை நம்ம என்ன பண்றோம், ஒரு மின் சுற்றுல ஒரு ஜூல் வேலை செய்வதற்கு தேவையான ஒரு அளவை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அதுக்கு தேவையான ஒரு மின் இயக்கு விசையை ஒரு வோல்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ இதுதான் நம்ம வோல்ட் என்பது அடிக்கடி நமக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. திஸ் இஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ இந்த கிளாஸ்ல மட்டும் கிடையாது, அடுத்த கிளாஸ் எல்லாத்துலயுமே ஓம் என்றால் என்ன, வோல்ட் என்றால் என்ன. சோ இந்த ஒரு கொஸ்டின் நமக்கு ஒரு என்ன சொல்லலாம், இதெல்லாம் ஒரு ஜென்ரலா வரக்கூடியது. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதணும்னா கூட இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஈஸி. வோல்ட் என்ன அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ இப்போ நம்ம பார்த்த இந்த கான்செப்டுக்கு ஒரு சிமுலேஷன் நாம இப்ப பார்க்கலாம். இப்ப அந்த இஎம்எஃப் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம் இல்லைங்களா? சோ அதற்கு உண்டான ஒரு சிமுலேஷன் தான் இப்ப பாக்குறோம். சோ இஎம்எஃப் அப்படிங்கிறது என்ன பார்த்திருக்கோம் நம்ம இந்த இடத்துல, நம்ம பார்த்தது ஒரு மீட்டர். நம்ம சொன்னது ஆக்சுவலி அது என்ன மாதிரியான அமைப்புல இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னா, ரெண்டு நீர் நிரப்பப்பட்ட ஒரு குழாயில ரெண்டு முனைகளையும் நம்ம இணைக்கிறதுக்கு என்ன வேணும், ஒரு குழாய் வேணும் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? அந்த குழாயை நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ணிட்டு ஆனா அதுல என்ன ஆகாது, தானாக நீராகப்பட்டது சுற்றி வராது, ரொட்டேட் ஆகாது அப்படின்னு. சோ ரெண்டு பீக்கர்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், வாட்டரை ஃபில் பண்ணிருக்கோம். வாட்டர் அப்படிங்கிறத விட நம்ம என்ன பண்ணிருக்கோம், கெமிக்கல்ஸ் இந்த இடத்துல பேரியம் குளோரைடு BaCl2. இது AQ அப்படின்னு சொன்னா அக்வஸ் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நீர்ம நிலையில் இருக்கக்கூடியது. This is anode and this is cathode. Cathode in red color, anode in black color. நம்ம சர்க்யூட் பார்த்தோம் இல்லையா எந்த அளவுன்னு சொல்லிட்டு. சோ நம்ம என்ன சொன்னோம், நடுவுல ஒரு மீட்டர் அல்லது என்ன பண்ணுவோம், ஒரு வீல செட் பண்ணணும். சோ அது நமக்கு சொன்ன எக்ஸ்பெரிமெண்ட். பட் ஹியர் இந்த இடத்துல நம்ம பிக்ஸ் பண்ணிருக்கிறது ஒரு வீல் எழுதியிருந்தா அது என்னது, வோல்ட் நமக்கு சொல்லக்கூடியது. சரிங்களா? சோ இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணிருக்கோம், வோல்ட் மீட்டரை செட் பண்ணிருக்கோம். சோ இதுல என்ன ஆகும், நமக்கு இந்த கனெக்ஷன் கொடுத்ததால அங்க நமக்கு எந்த அளவுக்கு அந்த அந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ஃப்ளோ ஆகுது. சோ இங்க நம்ம என்ன பண்ணலாம், டெம்பரேச்சர் நம்மளே இதுல என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா பிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம கூட்டவோ குறையவோ செய்யலாம். 10 to 100 லெவல் டிகிரின்னு இருக்கு, இங்க 45 டிகிரி. அண்ட் தென் ஆனோட் அப்படின்னு சொல்லும் போது அதுல என்ன எடுத்துக்கலாம், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எலமெண்ட்ஸ் தனிமங்கள் கொடுத்துருக்காங்க. பேரியம், மெக்னீசியம், ஜிங்க், அயான், காப்பர், சில்வர் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு சூஸ் பேரியம். அதனுடைய கான்சன்ட்ரேஷன், அதனுடைய அளவு எவ்வளவு, நீரில் கரைந்திருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது தான் கான்சன்ட்ரேஷன். அது 3ஆ 5ஆ 4ஆ 6ஆ அந்த மாதிரி நம்ம இதுல எடுத்துக்கலாம். அண்ட் தென் கேத்தோட்லயும் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், பேரியம் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதுல இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படிங்கறது நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதையும் செட் பண்ணிக்கலாம். சோ செட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும், இப்ப ஆனோட் அப்படின்னு சொல்லும் போது ஆனோட செட் பண்ணதுக்கு அப்புறமே இங்க எத்தனை வோல்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்ப ஆனோட மட்டும் நான் பிக்ஸ் பண்ணிருக்கேன் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது. சரிங்களா? கேத்தோட நம்ம இப்போ டிக்ரீஸ் பண்ணிட்டேன். ஆனோட்ல கனெக்ஷன் கொடுக்கும் போது நமக்கு என்ன ஆகுது, எந்த அளவுக்கு இந்த இடத்துல வோல்ட் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. சோ 0.025 volt அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. So thus I increase the concentration of cathode beaker. So அப்ப அந்த இடத்துல 0.05 அப்படிங்கிற கான்சன்ட்ரேஷன் எடுத்துட்டு இருக்கோம். Here's minus 0.002 volt அப்படிங்கிறது. So அந்த இடத்துல என்ன ஆகும், நீராகும் போது ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகுது, இந்த இடத்துல ஒரு சிம்பிளா சர்க்யூட் ஃபார்மேஷன் அப்படிங்கும் போதுதான் இந்த நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு இந்த வேதிவினை நிகழ்கிறது அப்படிங்கிறது நமக்கு புரியுது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல. சோ அப்போ எந்த அளவுக்கு நமக்கு மின்னோட்டம். சோ இதை நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு தனித்தனியான ஒரு தனிமங்கள் கொடுத்திருந்தாங்க இல்லையா, அதை நம்ம ஒரு அட்டவணை மாதிரி ஒரு டேப்லெட் காலம் மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். சோ நான் இப்போ பேரியத்துக்கு பதிலா ஜிங்க் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஜிங்கினுடைய கான்சன்ட்ரேஷன் 0.04 அப்படிங்கும் போது see here in the anode minus 2.137 volt அப்படிங்கிறது இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? சோ ஜஸ்ட் ஆட் த ஜிங்க் இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்.
0.04 ஆர் 0.03 அப்படிங்கும்போது பாருங்க, ஆனோடுக்கும் கேத்தோடுக்குமே எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது. கேத்தோட் அப்படின்னு சொல்லும்போது -0.004 வோல்ட் மட்டும்தான் இங்க என்ன ஆகுது, நமக்கு மூவ் ஆகுது. சோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னா பாருங்க, ஆனோட் Zn அப்படிங்கிறது என்ன ஆகுது, Zn2 பிளஸ் அக்வஸ் அண்ட் தென் 2 எலக்ட்ரான்ஸ் நமக்கு அனுப்புகிறது. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா, பாசிட்டிவ் வேலன்சி, நெகட்டிவ் வேலன்சி, பாசிட்டிவ் அயான், நெகட்டிவ் அயான்ஸ். சோ இந்த வேலன்சி எப்படி இருக்கும், எப்படி நம்ம எழுதணும், ஏன் அப்படிங்கறதும் நம்ம பார்த்திருக்கோம் இல்ல, அப்ப 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இதை பார்த்திருக்கோம். சோ கேத்தோட்லன்னு சொல்லும் போது இங்க என்ன ஆகுது, நமக்கு Zn2 பிளஸ் அயான் எலக்ட்ரானை இழந்து நமக்கு என்ன ஆகுது, ஆட்டமா மாறுது. இங்க Zn ஆட்டம் நமக்கு அயானா சேஞ்ச் ஆகுது. சோ அந்த வேலன்சி அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுறது. சோ நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த டாபிக் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இஎம்எஃப் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கான்செப்ட். சோ இதுல நமக்கு தனித்தனியாக வேற வேற எலமெண்ட் நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். குப்ரஸ், குப்ரிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சோ அதுதான் 0.03 அப்படிங்கிற கான்சென்ட்ரேஷன் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். சோ அதுல பாருங்க, CuSO4 aqueous anode -1.100 வோல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹியர் இதுலயுமே நம்ம காப்பர் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு அதுல நம்ம கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்ன வரும், 0.007 வோல்ட் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ இதனுடைய கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, Cu நமக்கு என்ன ஆகுது, Cu2 பிளஸ் மாறுது. Cu2 பிளஸ் அக்வஸ் அண்ட் நம்ம வந்து 2e மைனஸ் எலக்ட்ரான் அப்படிங்கிறது நமக்கு ரிமூவ் ஆகுது. சோ என்ன ஆகுது, நமக்கு சேஞ்சஸ். அந்த குப்ரஸ், குப்ரிக் அப்படின்னு சொன்னாலே என்ன ஆகுது, நமக்கு இந்த கலர் அப்படிங்கிறது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா, காப்பர் கலர் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும். காப்பர் சல்பேட் அப்படிங்கிறது இந்த ஒரு கலர்ல இருக்கும், பார்க்கலாம். சோ வித் திஸ் ஹெல்ப் ஆஃப் சிமுலேஷன் I think you are also able to understand what is EMF. இதன் மூலமாக நமக்கு மின்னியக்கு விசை அப்படிங்கிறது எவ்வாறு நமக்கு செயல்படுகிறது, என்ன உருவாகிறதுங்கிறது பார்த்தோம் இல்லைங்களா. சோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம இன்னைக்கு பார்த்தது என்னென்ன டாபிக் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம மின்னோட்டம் அப்படின்னா என்ன, அதுல மின்னூட்டம் எவ்வாறு உருவாகிறது, எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ அப்படிங்கிறது தான் பார்த்தோம். எப்படி அப்படின்னு சொன்னா, ஹையர் பொட்டன்ஷியல்ல இருந்து லோவர் பொட்டன்ஷியலுக்கு மூவ் ஆகக்கூடிய எலக்ட்ரான் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துல மின்னூட்டம் சொல்றோம். அண்ட் தென் மின்னோட்டத்தினுடைய டைரக்ஷன் எப்படி, அது எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னு நம்ம வந்து அதை வந்து குறிப்பிட்டோம். ஆஃப்டர் த என்னது எலக்ட்ரான்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம், கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமாக நம்ம அதை எப்படி அதை வந்து குறிப்பிடுறோம் அப்படிங்கறதும் நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ அந்த ஒரு கான்செப்ட் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் அதுல எலக்ட்ரான்களின் நம்ம டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றது அந்த எலக்ட்ரான்ஸோடைய டிஸ்கவரியை பொறுத்து அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்த கான்செப்ட் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். I is equal to Q by T. It is one of the important formula. ஓகே, அதை மறக்கவே கூடாது. அதை நல்லா எழுதி பார்த்தாலும் நமக்கு புரியும். 1 ஆம்பியர் அப்படின்னு சொன்னா என்ன, எலக்ட்ரிக் சர்க்கியூட்னா என்ன அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இப்ப பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னா PD. நம்ம போன கிளாஸ்லயே பொட்டன்ஷியல்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. சோ பொட்டன்ஷியல் அப்படின்னு சொன்னா பொட்டன்ஷியல் என்னன்னு பார்த்தோம். ஹியர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரிங்களா. சோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கறத PD அப்படின்னு நம்ம குறிக்கலாம். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு நமக்கு வந்துட்டு எழுத்துகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ திஸ் இஸ் PD அப்படின்னு சொல்றோம். மின் அழுத்த வேறுபாடு அப்படிங்கிறதுதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்த மின் அழுத்தம் எவ்வாறு உருவாகிறது, மின் அழுத்தம்னா என்னங்கிறதெல்லாம் பார்த்தோம். எவ்வாறு வேறுபடுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு சொன்னா, நம்ம மின்கலத்தின் மூலமாக என்ன பண்றோம், ஒரு முறையோட கம்பியை கொண்டு இணைக்கிறது இல்ல, ஒரு மின் விளக்கையோ மின் விசிறியோ ஒரு பல்போ அல்லது ஏதாவது ஒரு மெட்டீரியலை நம்ம அந்த இடத்துல என்ன பண்றோம், ஜாயின் பண்றோம். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியுது, எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிறதா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா. அந்த மின்னோட்டத்தை நாம் அறிவதற்காக அது ஏதோ ஒரு கருவியை நாம் இணைக்கின்றோம். அது ஃபேனா இருக்கலாம், பல்பா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அந்த இடத்துல நமக்கு எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ இஸ் கால்ட் அஸ் தி எலக்ட்ரான்.
அந்த இடத்துல என்ன சொல்றோம், எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கறத நம்ம சொன்னோம் இல்லையா. அப்ப மின்னோட்டம் அந்த வழியாக ஒரு மின் கருவியை இணைக்கும் பொழுது மின்னோட்டம் பாய்கிறதுங்கிறது புரியும். அல்லது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பேட்டரி மூலமாக என்ன பண்றோம், அந்த இடத்துல நமக்கு ஒளியாற்றலாகவும் இயந்திர ஆற்றலாகவும் வெப்ப ஆற்றலாகவும் one energy is changed into another energy இல்லையா. இப்போ அந்த என்ன ஆகும், நமக்கு எந்தெந்த எனர்ஜி எல்லாம் நம்ம பார்க்கலாம்னா லைட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணலாம், பல்பு செட் பண்ணலாம், அண்ட் தென் ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். சோ ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து அயன் பாக்ஸ் வேற எதுவுமே நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு விதமாக நம்ம இந்த எனர்ஜியை என்ன பண்றோம், டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு லைட், ஹீட், மெக்கானிக்கல் எனர்ஜி. இப்போ ஒரு ஃபேன் ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொன்னா அது என்ன எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி இல்லையா. சோ மெக்கானிக்கல் எனர்ஜி, இது லைட் எனர்ஜி. இந்த இடத்துல என்ன ஆகும், பல்பு நமக்கு எரியும் அப்படின்னு சொல்லலாம். ஹீட் வெப்பம் அப்படின்னு சொல்லும் போது இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்துக்கலாம் வெப்பம், அல்லது அயன் பாக்ஸ் எடுத்துக்கலாம், ஹீட் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. சோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். சோ ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரு கூலும் எனர்ஜி நமக்கு பாஸ் ஆகிறதுக்கு, ஒரு பல்ப் அந்த இடத்துல எரியணும்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு எலக்ட்ரிசிட்டி கன்வெர்ட் ஆகணும் இல்லைங்களா. சோ அந்த இடத்துல நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் அல்லது எலக்ட்ரிக் காம்போனன்ட்டை வச்சு ஒரு சர்க்கியூட் அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல பிக்ஸ் பண்றோம். ஸோ தட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் ரெப்ரசன்டட் V equal to W by Q அப்படிங்கிறது தான். ஸோ V equal to W by Q அப்படின்னு சொல்றதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த இடத்துல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நாம் கண்டுபிடிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சமன்பாடு அப்படின்னு சொல்றது. சோ மின்னழுத்த வேறுபாடு அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸாம், நம்ம ஒரு வரையறைக்காகவோ அல்லது நம்ம கணக்குக்காகவோ அப்படின்னாலுமே நமக்கு என்ன தெரியணும், ஃபார்முலா அப்படின்னு தெரியணும். சோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சமன்பாடு அப்படின்னா மின்னாற்றல் ஒளியாற்றலாகவும் இயந்திர ஆற்றலாகவும் வெப்ப ஆற்றலாகவும் மாறும். அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு கூலும் மின்னோட்டத்திலையும் நம்ம அதுல வேற ஒரு ஆற்றலா மாத்துறோம் இல்லைங்களா. அது மின்னூட்டம் வேற வேற வகை ஆற்றலா மாறுறதுக்கு அதுக்கு நடுவுல உருவாகக்கூடிய ஒரு மின்னழுத்த வேறுபாடு அப்படிங்கறதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த இடத்துல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சோ ஒரு எனர்ஜிய இன்னொரு எனர்ஜியா நம்ம சேஞ்ச் பண்றோம் இல்லைங்களா. அப்போ அந்த இடத்துல நமக்கு எந்த அளவுக்கு மின்னூட்டம் நமக்கு மாற்ற தேவைப்படுகிறது, அதை சார்ந்துதான் நமக்கு மின்னழுத்த வேறுபாடுன்னு சொல்றோம். மின்னழுத்த வேறுபாடு அப்படிங்கிறத நம்ம V அப்படிங்கிற லெட்டரால குறிக்கலாம். அதை கண்டுபிடிக்கணும்னா W by Q. W அப்படிங்கிறது செய்யப்பட்ட வேலை, என்ன வேலை செய்யுது, நமக்கு அந்த இடத்துல ஒரு ஃபேன் ரொட்டேட் பண்றதுக்கோ அயன் பண்றதுக்கோ அல்லது நமக்கு வேற எந்த ஒரு விஷயமும் ஒர்க் பண்றதுக்கு தேவையான ஆற்றல், அததான் நம்ம சொல்லியிருக்கோம் W அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். வேற வகையான ஆற்றல் சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த எனர்ஜி, அந்த மின்னாற்றலுடைய அளவு என்னன்னு சொல்லியிருக்கோம், ஜூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. மின்னாற்றலை நாம் குறிப்பிடக்கூடியது ஜூல்ங்கிறதுதான். ஜூங்கிறது அந்த மின்னூட்டத்தினுடைய அளவு, அதை நம்ம என்ன பண்றோம், கூலும்ல நம்ம சொல்றோம். அப்ப மின்னழுத்த வேறுபாடுங்கிறது மின்னேற்று விசை அப்படிங்கிறதுக்குமே இதனுடைய நமக்கு SI யூனிட் அப்படின்னு சொன்னா வோல்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம் சரிங்களா. அதுதான் V equal to W by Q அப்படிங்கிறது தான் இதற்குண்டான ஒரு ஃபார்முலா. சோ மின்னழுத்த வேறுபாடை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மீட்டரை யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா வோல்ட் மீட்டர். சோ அம்மீட்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கறது பார்த்தோம். இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு வோல்ட் மீட்டர் சொல்லலாம். இது நமக்கு என்ன ஆகும், மின்னழுத்த வேறுபாட்டை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னா அந்த சர்க்கியூட்ல என்ன பண்றோம், இன்சர்ட் பண்ணணும், நம்ம சொருகணும். அந்த மாதிரி இணைக்கும் பொழுது என்ன ஆகும், அந்த இடத்துல என்ன அளவுக்கு மின்னழுத்த வேறுபாடு நமக்கு நடக்குது அப்படிங்கிறது என்ன ஆகும்னா அது விலகல் அடைந்து நமக்கு காமிக்கும். அப்படி அது விலகல் அடையும் போது நமக்கு எவ்வளவு வோல்ட் என்ன அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சோ இதை நம்ம என்ன பண்றோம், அதுல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு தொடர் இணைப்பு பக்க இணைப்புன்னு சொல்லியிருப்போம்ல, அதுல பக்க இணைப்பாக இதை நம்ம என்ன பண்றோம், இதை இணைக்கணும். மின் விளக்கையும் மின்னழுத்த வேறுபாடையும் அளக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சர்க்கியூட்ல பல்பு அண்ட் வோல்ட் மீட்டர் மூணையுமே நம்ம ஜாயின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகும், நமக்கு அந்த மின்னழுத்த வேறுபாட்டை நமக்கு ஈஸியாக கணக்கிட கொடுக்கும். வோல்ட் மீட்டர்ல நமக்கு ரெட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சிவப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு எப்படி அம்மீட்டர்ல எப்படி சொல்லுவோம் அதே போல
பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல். பாசிட்டிவ் டெர்மினல் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு இந்த இடத்துல ரெட் கலர்ல, ஓகேங்களா? சோ பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னா ரெட் கலர், அண்ட் தென் நெகட்டிவ் அப்படின்னு சொன்னா நம்ம பிளாக் கலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த மாதிரிதான் என்ன பண்றோம், இதுல என்ன டெர்மினல் என்ன கலர்ல இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம என்ன பண்ணலாம், இதுல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எதிர்குறி நேர்குறி அந்த மீன் விளக்குக்கு நடுவுல நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். சரிங்களா? சோ இப்போ இந்த இதுல நம்ம பார்த்தது மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு சொன்னா என்ன, டிஃபரன்ஸ்ங்கிறத பிடி அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்த பிடி அப்படின்னு சொன்னா எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, சமன்பாடு V is equal to W/Q அப்படின்னு நம்ம சொல்றோம். Wங்கிறது செய்யப்படக்கூடிய வேலை நம்ம சொல்றதுதான். அப்ப எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு ஜூல்னு சொல்றோம், அதை Q அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் அதுல மெஷர்மெண்ட் ஆகக்கூடிய அந்த கரண்ட் வந்து என்ன சொல்றோம், கூலுங்கிற அளவுல SI யூனிட் அப்படின்னு சொன்னா இதை நம்ம என்ன பண்றோம், வோல்ட் V அப்படின்னு சொல்லலாம். சோ பிடி அப்படிங்கிற கான்செப்ட் என்னங்கிறதையும் நம்ம புரிஞ்சுட்டோம். வாட் இஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விளக்கம் நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிச்சோம். எப்படி அப்படின்னு சொன்னா இதனுடைய விளக்கம் என்ன, நமக்கு மின்னோட்டம் செல்வதை எவ்வாறு நாம் அளக்கிறோம், ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாறுபடுகிறது, அதற்கு தேவையான வேலை செய்யக்கூடிய அளவை தான் என்ன சொல்லியிருக்கோம், இந்த மின்னழுத்த வேறுபாடு அப்படிங்கிறது ஒளியாற்றலாகவும் வெப்பாற்றலாகவும் மாறுகிறது. அப்போ ஒவ்வொரு கூலும் மின்னோட்டத்திலையும் நமக்கு என்ன ஆகும், அது உருவாகுது அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை பொறுத்துதான் இருக்கு. எதை பொறுத்து நமக்கு மாறுபடுகிறது, அங்க உருவாகக்கூடிய அந்த மின்னாற்றலின் அளவு எதனை கொண்டு மாறுபடுகிறது அப்படிங்கிறது நம்ம நேரடியாக புக் பேக் கொஸ்டினை மட்டுமே நம்ம என்ன பண்றோம், கான்ஸ்டன்டா மெமரைஸ் பண்ணாம each and every paragraph we want to imagine like this questions. So இந்த மாதிரி கேட்டா எப்படி எழுதணும், இந்த மாதிரி இருந்தா நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படிங்கறதுதான். சரிங்களா? அப்ப மின்னாற்றலினுடைய அளவு எதை சார்ந்து இருக்கு அப்படின்னு சொன்னா அது உருவாகக்கூடிய இந்த மின்னழுத்த வேறுபாட்டை சார்ந்துதான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சரியா? சோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். சோ நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், மின்னோட்டம், மின்னோட்டத்தின் திசை, மின்னோட்டத்தை எவ்வாறு அளக்கிறோம், மின்னியக்கு விசை என்றால் என்ன, மின்னழுத்த வேறுபாடு. என்ன டீச்சர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்னு யோசிக்காத. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொன்றையும் படிச்சு கரெக்டா புரிஞ்சுட்டோம்னு சொன்னா நிச்சயமாக அதுக்கு உண்டான டிஃபரன்ஸ், மின்னியக்க விசைன்னா என்ன, மின் அழுத்தம்னா என்ன, மின்னழுத்த வேறுபாடுனா என்ன, மின்னூட்டம்னா என்ன, மின்னோட்டம்னா என்ன, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே அதுல படம் வரைஞ்சு அதை சொல்லியிருக்கிற கான்செப்டை புரிஞ்சு நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா never forget, this is the basic concept. நீ 11th physics 12th physics நீ வந்து BSc physics இதையும் நீ படிச்சேன் அப்படின்னு சொன்னாலும் என்ன பண்ணலாம், இதெல்லாம் ஒரு அடிப்படையாக நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அதனால இத கரெக்டா புரிஞ்சுக்கோ, புரியாம மனப்பாடம் பண்ணாதீங்க. இன்னைக்கு ரீட் பண்ணுங்க, டவுட்ஸ் இருந்தா கூட நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணுங்க, கண்டிப்பா அதற்கு உண்டான கிளாரிபிகேஷன் டீச்சர் இது குறித்து சொல்லி கொடுங்க. ஒரே மாதிரியான அதே மாதிரியான டேர்ம்ல திரும்ப 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 வருது அப்படிங்கிற மாதிரி நிச்சயமா உங்களுக்கு தோணலாம். சோ அதுக்கு உண்டான ஒரு கிளாரிபிகேஷன் தான் இன்ஃபார்ம். கண்டிப்பா அன்னன்னைக்கு பாடத்தை அன்னைக்கு படிச்சுட்டோம்னாலே நமக்கு அதுல இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்கள் நமக்கு கரெக்டா தீர்ந்துடும். சரிங்களா? சோ அது ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா படிச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் கேளுங்க. கேள்வி கேட்கும் பொழுதுதான் பாடம் புரிஞ்சிருக்குங்கிற கான்செப்டை எங்களுக்கும் புரியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.